ஹாய் எவ்ரி ஒன். ட்ரெடிஷ்னலான சக்கரை பொங்கல் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அரை கப் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறக்கூடாது, வாசனை மட்டும்தான் வரணும். கூடவே ஒரு கப் பச்சரிசி போட்டு நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பானையில் 4 கப் தண்ணி, 2 கப் பச்சை பால் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் இந்த கழுவுன அரிசி பருப்பெல்லாம் உள்ளே போட்டு ஒரு பாதியாக மூடி வச்சுருக்கணும். அப்பப்போ கிளறி விடணும், அடி பிடிக்காமல். இது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வெந்துடும். நல்லா மசிய வேகணும். அதுக்கப்புறம் இதை விட 2 மடங்கு வெல்லம் போட்டு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றிக்கோங்க. அது இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நெய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து அதில் மேலே சேர்த்துக்கோங்க. உப்பு நான் சேர்க்கலை, ஏன்னா வெல்லத்துலேயே உப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்ல பாயசம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். டேஸ்டான க்ரீமியான சக்கரை பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.